ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நம்ம வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூட் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் 2026. உங்களுக்கு இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ப்ராஸ்பெக்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு சந்தேகம் வந்து அதை நம்ம பார்த்துக்குவோம். இப்போதைக்கு நான் கொடுக்குற பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நான் கீழே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த எக்ஸாம் 3 ஜனவரிலேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, நேற்றைய வரைக்கும். இப்போது நெட்வொர்க் டிராஃபிக் இருக்கிறதுனால நமக்கு 4th February வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 4th February புதன்கிழமை வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மே 11லேருந்து 31 வரைக்கும் நடக்கும். ஏன்னா நமக்கு ரிசல்ட் மே 6, 7, 8 வரும். ரிசல்ட் வந்த பின்னாடி உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுன அவசியம் இல்லை. கவர்மெண்ட் காலேஜில் கவுன்சிலிங் போட்டு போயிடலாம். ஒருவேளை டவுட் வருது அப்படின்னா நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடுது கட் ஆஃபில். அப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது இது ஒரு பேக்கப்பாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. சரி, நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல யூனிவர்சிட்டியில் ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பிடிச்ச கோர்ஸை வெளியே ப்ரைவேட்டில் படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீங்கள் சேர்ந்து படிக்கும்போது கம்மியான செலவில் ஒரு ஹை கிளாஸ், ஒரு ஹை நாலேஜ் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிகிட்ட போய் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸு கேம்பஸ்லாம் ப்ராப்பராக ரன் ஆகக்கூடிய ஒரு இதில் போய் படிப்பீங்க. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் ப்ரைவேட் காலேஜில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க, ஆனால் அது ஒரு கண் துடைப்பு தான், நீங்கள் ஏமாற்றப்பட்டுருவீங்க. ஆனால் இங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்களே வழியை வந்து கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. காரணம் என்ன, இன்ஸ்டியூஷனும் அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியும் அவங்க தங்களுடைய நாலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக கடத்திடுவாங்க. சரி, இப்போது நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அது முடிஞ்ச உடனே ஏப்ரலில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 3 பேப்பருக்கு 1000 ரூபாய், மினிமம் 1000 ரூபா கட்டணும். நீங்கள் 3 பேப்பர் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு 6 பேப்பர் இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷ். இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா, சிஎஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்ஸ், மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தால் தமிழ், இங்கிலீஷை சேர்த்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இப்படி இருக்குது. ஸோ மொத்தம் 6 பேப்பர் இருக்குது. இப்போ 3 பேப்பர் நீங்கள் மினிமம் 3 பேப்பருக்கு கட்டுற மாதிரி இருக்கும், 1000 ருபீஸ். சார், நான் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன், என்னுடைய மார்க் கியூட் எக்ஸாமில் காமர்ஸ் நான் படிக்கணும், ஆனால் மார்க் குறைஞ்சிச்சுன்னா எக்கனாமிக்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அதனால தான் நீங்கள் எல்லா பேப்பருக்கும் அப்ளை பண்ணி வைங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ளே படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. தமிழ்நாட்டில் 3 முக்கியமான யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, GRI காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட், அந்த யூனிவர்சிட்டி திண்டுக்கல்ல இருக்குது. அடுத்து திருவாரூர் இருக்குது, தஞ்சாவூர் கிட்ட திருவாரூர் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். இந்த 3 தான் முக்கியமான தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள். அதே மாதிரி கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதையும் நான் சொல்லுவேன். இந்த 4 யூனிவர்சிட்டியில், மெயினாக இந்த 3 யூனிவர்சிட்டியில் நீங்கள் லாங்குவேஜ் படிக்கணும் அவசியம் இல்லை, தமிழ், இங்கிலீஷ் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ மெயின் உங்கள் கோர் பேப்பரில் ஏதாவது 3 பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சார், நான் பிஏ தமிழ் படிக்கணும், பிஏ இங்கிலீஷ் படிக்கணும் ஆசை இருக்குன்னா அப்போ நீங்கள் லாங்குவேஜ் எடுக்கலாம், தப்பு இல்லை. இதே மாதிரி நீங்கள் வெளி ஸ்டேட் போகிறீங்க, நான் கர்நாடகா போய் படிக்க ஆசையாக இருக்குது, கேரளா போகணும், ஹைதராபாத் போகணும், இல்லை பம்பாய் போகணும், டெல்லி போகணும், எல்லாத்துக்கும் இந்த எக்ஸாம். அப்படின்னும் போது நீங்கள் அங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் லாங்குவேஜ் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும், கெமிஸ்ட்ரி படித்தாலும், ஃபிசிக்ஸ் படித்தாலும், இன்ஜினியரிங் படித்தாலும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேட்பாங்க. அப்போது நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி ஆகணும், மைண்ட் வச்சுக்கோங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் தேவையில்லை. சார், அடுத்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஓபிசி கீழே வந்தீங்கன்னா, அதாவது NCL சொல்லுவாங்க, நான் கிரீமி லேயர். அப்புறம் இடபிள்யூனா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க சில பேர். நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் கீழே இருக்கோம் அப்படின்னு, அந்த சர்டிஃபிகேட்டு. அல்லது ஓபிசிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்டுக்கு 900 ரூபாய், நீங்கள் அடுத்து எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 325 ரூபா கட்டணும். இதே ஜென்ரல்னு சொன்னால் 1000 ரூபாய் கட்டுவாங்க 3 சப்ஜெக்ட்டுக்கு. எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பேக்கருக்கு 400 கட்டணும். எக்ஸ்ட்ரா நான் மேக்ஸ் படிக்கணும் சார், ஆனால் நான் 3க்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன், மேக்ஸ் அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த மேக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 400 எக்ஸ்ட்ரா கட்டணும். சரியா? வேணா உங்களுக்கு 6 பேப்பர் இருக்குல்ல, நீங்கள் 6 பேப்பருக்குலாம் 5 பேப்பர் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் 1000 ரூபா கொடுத்தா 3 பேப்பர் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா 4 பேப்பர் 5 பேப்பர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 400 800 கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, யாரெல்லாம் ஓபிசி கீழே வருவா அப்படின்னா டிஎன்சி, பிசி, எம்பிசி இவங்களாம் ஓபிசி கீழே வந்துடுவாங்க. சரி, அடுத்து SC, ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், தேர்ட் ஜெண்டர்னு சொல்கிறோம் இல்லையா,
இவங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 3 சப்ஜெக்ட்டுக்கு ரூ. 800. அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் அவங்க எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு 350. அடுத்து வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு கியூட் எக்ஸாம் எழுதி தான் வரணும். அவங்களுக்கு 4500 3 சப்ஜெக்ட்டுக்கு. எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ₹1800 அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த எக்ஸாமை மேலே இருக்கிற லிங்க்கில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். CUUT.NTA.nic.in. இப்போது மொத்தம் இவங்க எந்தெந்த எக்ஸாமில் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, NTA கியூட் எக்ஸாம் எந்தெந்த சப்ஜெக்டில் கியூட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, மொத்தம் 13 இந்தியன் லாங்குவேஜஸில், அதாவது 37 லாங்குவேஜில் நடக்குது. அதில் 13 லாங்குவேஜ், தமிழ் இங்கிலீஷ் உள்பட. அப்புறம் 23 டொமைன் சப்ஜெக்ட்டு. இந்த 23 டொமைன் சப்ஜெக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய கோர் பேப்பர்ஸ். இப்போ உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இருந்தால் அது லாங்குவேஜில் போயிடும். அதை தவிர சயின்ஸில் இப்போ சிஎஸ் ஸ்டூடெண்ட்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குல்ல, இதனாலும் கோர் பேப்பர் டொமைன் சப்ஜெக்ட். இந்த 4 டொமைன் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இதை சேர்த்து மொத்தம் 23 டொமைன் சப்ஜெக்டில் கியூட் எக்ஸாம் நடக்குது. அடுத்து ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூடு. ஜென்ரல் ஆப்டிடியூட் என்னென்னு கேட்டால், நீங்கள் 12th படிக்காத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டிகிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் 12th அந்த சப்ஜெக்டே இல்லை. உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. டெக்ஸ்டைல் உங்களுக்கு 12th இருக்கா? இல்லை. சரி, அப்போ அதுக்கு நீங்கள் தமிழ் எழுதணுமா, இங்கிலீஷ் எழுதணுமா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எழுதணுமா, மேக்ஸ் எழுதணுமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுத தெரியாது இல்லையா? அப்போது நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் எழுதுனா போதும். அதில் வாங்குகிற ஸ்கோரை வச்சு நீங்கள் டெக்ஸ்டைல் கோர்ஸில் ஜாயின் பண்ணி பிஎஸ்சி டெக்ஸ்டைலில் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போது மீடியம். இப்போது உங்களுக்கு டொமைன் சப்ஜெக்ட் இருக்குல்ல, எக்ஸாமு தமிழ் எக்ஸாம் தமிழில் நடத்துவாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷில் நடத்துவாங்க. மீதி சப்ஜெக்ட்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமிக்கு, அக்கௌண்டன்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எந்த எக்ஸாம் நடத்துவாங்க? இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஷின் பேப்பர் உங்கள் கோர் பேப்பர், மெயின் பேப்பர், டொமைன் பேப்பர் தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிக்கலாம். கன்னடத்தில் வேணும், தெலுங்கு வேணும், ஹிந்தியில் வேணும்னா அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மொத்தம் 5 பேப்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தோம். மினிமம் 3 பேப்பர் சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தோம். நீங்கள் எழுதக்கூடிய மேஜர் பேப்பரை தமிழ் எழுதிக்கலாம் சொல்லியிருக்கோம். சரி, இதுக்கு சிலபஸ் என்னென்னு கேட்டால் NCERT சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு சிலபஸே. என்ன சார் அந்த புக்குக்கு எங்கே போகிறது, அதெல்லாம் கவலைப்பட வேணாம். உங்களுடைய சப்ஜெக்டை நீங்கள் தரவாக படித்தா போதும், அட்டன் பண்ணலாம். சரி, லாங்குவேஜில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, லாங்குவேஜில் கஷ்டமாகவே இருக்காது. இங்கிலீஷாக பேராகிராஃபாக கொடுத்துருவாங்க. நீ பேராகிராஃப் ரீட் பண்ணி ஒவ்வொரு பேராகிராஃப் கீழேயும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலேயே ABCDன்னு சொல்லி அப்ஜெக்டிவ் டைப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை டிக் பண்ணிக்கிட்டே போகணும், அவ்வளோதான். பேராகிராஃப் கொடுப்பாங்க, வெக்காபுலரி கண்டுபிடிக்கணும், சினானிம்ஸ் கண்டுபிடிக்கணும், தமிழில் புணர்ச்சி விதிகள் கண்டுபிடிக்கணும், வினை தொகைகள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். வினை தொகைகள், வினையாளன் பெயர் சொல்கிறாங்க இல்லையா, பெயர்ச்சொல், உரிச்சொல், இடைச்சொல், இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கிராமர், தமிழ் கிராமர். இங்கிலீஷில் பேசிக் டென்சஸ் வரும், சினானிம்ஸ் வரும், நிறையா நம்ம 12th படிக்கிறோம்ல, 1 வேர்ட்ஸ் படிக்கிறோம் இல்லையா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில், அதில் இருக்கிற 1 வேர்ட்ஸ்லாம் வரும். சரியா? ட்ரைசிலபிக் இந்த மாதிரி மோனோசிலபிக் வேர்ட்ஸாக கேட்பாங்க, இடியம் கேட்பாங்க, ஃப்ரைசல் வேர்ப் கேட்பாங்க. என்னென்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக, அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் இருக்கலாம் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ஸ்கூலில் நீங்கள் அடிக்கிற அந்த பேராகிராஃப் வச்சு கொஸ்டின் அடிக்கிறீங்களா, அது மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் படித்து புரிஞ்சால் அடிச்சிடலாம். அடுத்து ஜென்ரல் பேப்பர்னா என்ன, ஃபுல்லாக மேக்ஸ் தான் வரும். லாஜிக்கல் ரீசனிங்கு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்ஜிப்ரா, அரித்மெட்டிக் இதெல்லாம் வரும். சரி, இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போது மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட் தான் எடுக்க முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50 கொஸ்டின்கள் வழங்கப்படும். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 மணி நேரம் தான் டெஸ்ட் நடத்துவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடத்துவாங்க. அதாவது சிஸ்டத்தில் உட்காந்துருவீங்க, உங்களுக்கு பேராகிராஃப் ரீட் பண்ணுவீங்க, இல்லை கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினை படித்து ஆன்சர் பண்ணுவீங்க. 4ல் ஒரு ஆன்சரை டிக் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கொஸ்டினை படிப்பீங்க. 4 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று டிக் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. இப்படி தான் 50 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கால அவகாசம், த டியூரேஷன் ஆஃப் த டெஸ்ட் இஸ் 60 minutes, 1 மணி நேரம். இதுக்குள்ளே நீங்கள் 50 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் டிலே பண்ணாலும் அந்த 60 நிமிஷம் முடிஞ்சோடனே தானாக அப்டேட் ஆகி சப்மிட் ஆகிடும், எக்ஸாம் போயிடும். நீங்கள் அட்டன் பண்ண வரைக்கும் மார்க் கிடைக்கும், மீதிலாம் எம்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைமிங் ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்கணும். சரி, நீங்கள் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 50 மார்க், 50 கொஸ்டினுக்கு 250 மார்க். நீங்கள் தப்பாக அடிக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. சரியாக அடித்தா 5 மார்க்கு, தப்பாக அடித்தா 1 மார்க். சரியா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க.
50 கொஸ்டின் தான். அதே போல் நீங்கள் 4 பேப்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை 3 பேப்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே நாள்லேயும் அந்த 4 பேப்பர் நடக்கலாம், இல்லை வெறும் ஒரு எக்ஸாம் மட்டும் நடக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு மறுநாள் நடக்கலாம், இல்லை 10 நாள் கழிச்சு கூட அடுத்த எக்ஸாம் நடக்கலாம். ஷிஃப்ட் வைஸாக நடக்கும். மைண்ட் வச்சுக்கோங்க, ஷிஃப்ட் வைஸாக. போன இடத்துல பசங்க எழுதும்போது ஃபஸ்ட்டு டே போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க, அங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு போய் இன்னொரு எக்ஸாம் எழுதுனாங்க. இது எல்லாத்துக்குமே ஹால் டிக்கெட் தனித்தனியாக வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அப்புறம் இங்கே யூனிவர்சிட்டி லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிவர்சிட்டியில் கியூட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் படிக்கலாம். அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, அஸ்ஸாம் யூனிவர்சிட்டி, அப்புறம் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, காசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போகணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பிடிச்ச ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, ஒடிசாவில், கேரளா, ராஜஸ்தான், பெங்களூரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குப்பா, எங்கே வேணாலும் படிக்கலாம். அதே மாதிரி ரூரல் யூனிவர்சிட்டி திண்டுக்கல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி வரைக்கும் நீங்கள் போகலாம். ஆனால் டெல்லி யூனிவர்சிட்டிக்கு இன்னொரு எக்ஸாம் நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். இதெல்லாம் யூனிவர்சிட்டியோடைய லிஸ்ட்டு. அதே மாதிரி ஹைதராபாத்தில் வந்து முக்கியமாக இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி ஹைதராபாத் போயிடலாம், நல்லாயிருக்கும், பிஏ இங்கிலீஷ். சரி, என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 37 சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா, அதில் 13 லாங்குவேஜ் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அஸ்ஸாமி, பெங்காலி. இதில் தமிழ் இங்கே இருக்குது. சரியா, நீங்கள் தமிழ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒன்று பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் அப்ளை பண்ணுறதால ஒன்று பண்ணிக்கோங்க. இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முழுசு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிரும். அப்புறம் அதை தவிர்த்து அக்கௌண்டன்சி, நெக்ஸ்ட்டு புக் கீப்பிங், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து டொமைன் பேப்பர். அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், ஆந்த்ரோபாலஜி, பயாலஜி அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸு, அல்லது பயோடெக்னாலஜி அல்லது பயோகெமிஸ்ட்ரி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் படிக்கலாம், எக்கனாமிக்ஸு அல்லது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், விசுவல் ஆர்ட்ஸ், கமர்ஷியல் ஆர்ட்ஸ், ஜியாகிரஃபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், அப்புறம் நாலேஜ் ட்ரெடிஷன், ப்ராக்டிசஸ் இன் இந்தியா, அடுத்து மாஸ் மீடியா ஆர் மாஸ் கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ். இந்த மாஸ் மீடியா இதெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த டைரக்டர் போவாங்க இல்லையா, விஓசி, விசுவல், அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸு, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், டான்ஸ்க்கு தனியாக கோர்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, ட்ராமாவுக்கு இருக்குது. அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன், யோகா, ஸ்போர்ட்ஸ் படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சான்ஸ்கிரிட், சோசியாலஜி, ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம் கியூட்டில். ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுறதுனால நீங்கள் காலேஜில் எந்த கோர்ஸ் போய் படிக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய கான்செப்டில் தெளிவாக உங்களுக்கு விளக்கிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டோம். இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நான் பிஏ தமிழ் படிக்கணும் சார் அப்படின்னா அங்கே கோர்ஸ் 4 வருஷம் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் 3 வருஷம், அங்கே மட்டும் ஹானர் டிகிரி உங்கள் பேரில் ஹானர்னு போட்டு கொடுத்துருவாங்க. பிஏ தமிழ் ஹானர், பிஏ இங்கிலீஷ் ஹானர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் 4 வருஷம் நீங்கள் படிக்கணும். சரியா, அப்போது நீங்கள் அதுக்கு கியூட் எக்ஸாம் எழுதி போகணும் இல்லையா. ஸோ நான் கூட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் மட்டும் எழுதுனா போதும். 3 பேப்பருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, 1000 ரூபா கொடுத்து, இல்லை 800 900 ரூபா கொடுத்து. அந்த 3 பேப்பரில் 1 தமிழ் எடுத்துக்கோங்க, மீதி 2 வேறு சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. சயின்ஸ் குரூப்னா சயின்ஸ் எடுத்துக்கோங்க, மேத்ஸ் ஃபிசிக்ஸ்னு, ஆர்ட்ஸ் குரூப்னா எக்கனாமிக் ஹிஸ்ட்ரின்னு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, காமர்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஆனால் தமிழ் மட்டும் தான் எடுக்க போகிறேன், நான் வேறு எதுக்கும் போக மாட்டேன்னா தமிழ் எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும். அந்த கோர்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து அவங்க தமிழ் கோர்ஸே ஆஃபர் பண்ணுவாங்க, பிஏ ஹானர் டிகிரி. சரியா, அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி, அதுவும் 4 வருஷம் தான். 3 வருஷம் வேணும்னா நம்ம வந்து கோர்ஸை வந்து இன்கம்ப்ளீட், அதாவது 3 வருஷம் முடிச்சுட்டு நம்ம டிகிரி வாங்கிக்கலாம். அது யூனிவர்சிட்டியில் நம்ம பேசணும். சரியா, ஏன்னா இதெல்லாம் கிரெடிட் சிஸ்டம் தான். 2020 நேஷனல் எலிஜிபிள் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் முடிச்சுட்டா உங்களுக்கு டிகிரி கொடுத்துருங்க, 4 வருஷம் முடிச்சா ஹானர் டிகிரியாக கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 3 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரெடிட்டை வாங்கிக்கிட்டு 3 வருஷமாக க்ளோஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வந்துடலாம். யூனிவர்சிட்டியில் நம்ம அதை பற்றி பேசணும். அடுத்து பிஎஸ்சி மேக்ஸ் ஹானர் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் கியூட் எக்ஸாமில் வெறும் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஸ்கோரை நீங்கள் வாங்கினா போதும். சரியா, நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் எழுதினாலும் சரி, 5 தான் எழுத முடியுமா, 5 எழுதியிருந்தாலும் மேக்ஸில் நீங்கள் என்ன மார்க் வாங்கிக்க வச்சு தான் உங்களுக்கு இந்த டிகிரியை கொடுப்பாங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அங்கே போய் 4 இயர் நீங்கள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இருந்தால் இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் கியூட் எக்ஸாம் 2 எழுதணும். என்னென்ன எக்ஸாமு, மேத்தமெட்டிக்ஸு அப்புறம் ஃபிசிக்ஸு. இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் 2 எக்ஸாம் எழுதி அந்த 2 மார்க் ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க.
பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதா மேத்ஸில் மட்டும் கியூட் எக்ஸாம் போதும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் இந்த 2 இதுலேயும் கியூட் எக்ஸாம் எழுதணும். அடுத்ததா பிஏ ஹானர் எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறேன் சார், நான் எக்கனாமிக் படிக்கணும் 4 வருஷம். அப்போ நீங்கள் ஒன்று எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் கியூட் எழுதுனா போதும். இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா மேலே கியூட் உங்களுக்கு காட்டும் போது நான் ஒரு 37 சப்ஜெக்டில் 13 லாங்குவேஜ் போக 27 சப்ஜெக்டா நான் காமிச்சில்ல, டொமைன் பேப்பர் காமிச்சேன் இல்லையா, அந்த டொமைன் பேப்பர் உங்களுடைய கோர் பேப்பர் இருக்குல்ல, அந்த இதில் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு ஒரு டாபிக் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு அது தெரியாது. ஸோ நீங்கள் எக்கனாமிக் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் கிடச்சிரும். அடுத்து பிகாம் ஜென்ரல் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒன்று அக்கௌண்டன்சி, இங்கே பாருங்கள் கடைசியில் பாருங்கள், நீங்கள் ஒன்று அக்கௌண்டன்சி அல்லது பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒரு எக்ஸாமை ஏதாவது ஒரு பாடத்தில் மட்டும் கியூட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பிகாம் ஜென்ரல் ஜாயின் பண்ணலாம். அடுத்து பிபிஏ படிக்கிறதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சார் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, 12th எனக்கு வந்து தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, எக்கனாமிக், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இல்லையே, யோசிக்க வேணாம். பிஸ்னஸ் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி, அதாவது நீங்கள் 3 பேப்பர் அப்ளை பண்ணுவீங்களா 1000 ரூபாக்குள்ளே, அதில் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் தாராளமாக எழுதி நீங்கள் பிபிஏ ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிபிஏ யார் ஜாயின் பண்ணலாம்? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு மட்டும் இல்லை, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு கூட பிபிஏ ஜாயின் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடியை கியூட் எக்ஸாமில் அப்ளை பண்ணி எழுதி நீங்கள் பிபிஏ ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பிஎஸ்சிக்கு வந்தாச்சு. அப்ளைடு ஜியாலஜி இருக்குது. அதுக்கு என்னென்ன படிக்கணும் தெரியுமா? ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஜியாலஜி நீங்கள் படிக்கணும், 4 வருஷம் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 சப்ஜெக்டில் கியூட் எக்ஸாம் எழுதணும். ஒன்று ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3லையும் என்ன செய்யணும்? நீங்கள் கியூட் எக்ஸாம் எழுதணும். ஒருவேளை அதாவது கட்டாயமாக நீங்கள் எழுத வேண்டியது 3 பேப்பர் தான். அதில் 2 பேப்பர் கட்டாயமாக எழுதணும். என்னென்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கட்டாயமாக நீங்கள் எழுத வேண்டிய சப்ஜெக்ட் தான். அதில் எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. இன்னொன்று மொத்தம் 3 சப்ஜெக்டில் கியூட் எழுதணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட்டாயமாக எழுதணும். 3ஆவது சப்ஜெக்ட் மட்டும் ஆப்ஷனல். 3ஆவது சப்ஜெக்ட் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் எழுதலாம், இல்லை எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொன்னீங்கன்னா பயாலஜி எழுதலாம். சரி எனக்கு பயாலஜி வராதுன்னா இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுத்து எழுதலாம். புரியுதா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட்டாயம், இது 2ம். இன்னொரு 3ஆவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக எழுதணும். அந்த 3ல் ஒரு 3 பாடம் கொடுத்துட்டாங்க, அதில் ஏதோ பிடிச்சது, ஒன்று மேத்தமெட்டிக்ஸ், இல்லைனா பயாலஜி, இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்கும் கண்டிப்பாக 3 சப்ஜெக்டில் கியூட் எழுதணும். அந்த 3 மார்க்கையும் ஒன்றா கலந்து தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. கியூட் எக்ஸாமில் நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஃபிசிக்ஸ் படிக்கிறதா இருந்தால் ஃபிசிக்ஸ்க்கும் அப்ளை பண்ணி கியூட் எக்ஸாம் எழுதணும். மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கியூட் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் கெமிஸ்ட்ரி இல்லை பயாலஜி இது 2ல் ஏதாச்சும் ஒன்றுக்கு அப்ளை பண்ணி கியூட் எக்ஸாம் எழுதணும். சரியா? அடுத்து சைக்காலஜி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சைக்காலஜி எக்ஸாமுக்கு மட்டும் அப்ளை பண்ணி எழுதினா போதும். இதுக்கு வந்து நீங்கள் 12th எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். இதுதான் படிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 12th நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சைக்காலஜி படிக்கலாம். நீங்கள் கியூட் எக்ஸாமில் சைக்காலஜி மட்டும் சூஸ் பண்ணி லாங்குவேஜுக்கு அப்ளை பண்ண வேணாம், இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ண வேணாம், தமிழுக்கு அப்ளை பண்ண வேணாம். சைக்காலஜி மட்டும் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ். இதுக்கு நீங்கள் 12th எது வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். காமர்ஸ் படிச்சிருக்கலாம், அக்கௌண்டன்சி படிச்சிருக்கலாம், சயின்ஸ் குரூப் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் கியூட் எக்ஸாமில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது 3லையும் கியூட் எழுதியிருக்கணும். அடுத்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிஎஸ்சியில் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு +2ல் சயின்ஸ் வந்து உங்கள் குரூப்பாக கண்டிப்பாக இருக்கணும். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கிறதா இருந்தால். அடுத்து நீங்கள் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 3லையும் கியூட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அடுத்து முக்கியமானதுக்கு வர்றோம், ஹிஸ்ட்ரி. இவங்க ஃபுல்லாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு. இவங்க வந்து 12th ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கணும், பிஏ ஹிஸ்ட்ரி 4 வருஷம் படிக்கணும் அப்படின்னா ஒன்று கியூட் எக்ஸாமில் அவங்க ஹிஸ்ட்ரி அப்ளை பண்ணி எழுதட்டும். இல்லை எனக்கு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஆந்த்ரோபாலஜின்னு இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியாதுப்பா. ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு,
நாலேஜ் ட்ரெடிஷன் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. அதனால் நீங்கள் கிறிஸ்டியை மட்டும் கியூட் எக்ஸாம் செலக்ட் பண்ணி எழுதி அதில் ஸ்கோர் பண்ணி பிஏ கிறிஸ்டி ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கும் அப்படி தான். நீங்கள் வெறும் கிறிஸ்டி எழுதுறீங்க இல்லையா, அதே கிறிஸ்டியை வச்சு நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரே கல்லில் 2 மாங்காய் 3 மாங்காய். கீழே பாருங்கள் 15வது சோசியாலஜி. நீங்கள் சோசியாலஜி படிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி இது 3க்கும் நீங்கள் வெறும் கிறிஸ்டியை மட்டும் எழுதி கியூட் எக்ஸாமில் அந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா இவங்க கொடுத்துருக்காங்களே கிறிஸ்டிக்கு பதில் ஃபஸ்ட்டு ஆந்த்ரோபாலஜி இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சப்ஜெக்ட் இருக்கும், இல்லை ஜென்ரல் ஆப்டிடியூட் மட்டும் கூட எழுதி நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இப்போ 3வது பாருங்கள், சோசியாலஜிக்கு சோசியாலஜி படிக்கலாம், இல்லை ஜென்ரல் ஆப்டிடியூட் மட்டும் எழுதி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ தெரியுதா ஜென்ரல் ஆப்டிடியூட் எது கொடுத்துருக்காங்கட்டு. இப்போது இங்கே வெறும் ஜென்ரல் ஆப்டிடியூட் மட்டும் எழுதி நீங்கள் கணக்கில் புளியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சுனே செய்யலாம், சோசியாலஜி கோர்ஸை வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஈஸியாக அடிச்சுட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸும் வாங்கிட்டு போயிடலாம். கிறிஸ்டி கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இல்லை கிறிஸ்டி தான் ஈஸியாக இருக்கும்னா கிறிஸ்டியை மட்டும் படித்து கோர்ஸை வாங்கிக்கோங்க. சரியா. அடுத்து ஹியூமனிட்டிஸில் பிஏ ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியில் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம். ஆனால் கியூட் எக்ஸாம் என்ன எழுதணும், ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிலாசபி படிக்கணும்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், நீங்கள் கியூட்டில் போய் தமிழ் அப்ளை பண்ணால் வேஸ்ட்டு, இங்கிலீஷ் அப்ளை பண்ணால் வேஸ்ட்டு, உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி எது அப்ளை பண்ணாலும் வேஸ்ட்டு. 3 பேப்பர் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்கள் லாங்குவேஜ் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. கட்டாயமாக ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபிலாசபி படிக்க முடியும். அடுத்து பிஏ இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தனா போதும். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ முக்கியமானது வந்துட்டோம், மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன். இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிக்கங்க. இல்லையா கிறிஸ்டி மட்டும் எழுதினா கூட போதுமா, சூப்பர். வெறும் கிறிஸ்டியில் எக்ஸாம் எழுதி கூட அந்த மார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை சைக்காலஜி, இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸு, மாஸ் ஏதோ ஒன்று எழுதி ஒரு எக்ஸாம் கியூட் எக்ஸாமில் எழுதி அதில் ஸ்கோர் பண்ணி நான் இப்படி பண்ணுங்கள், கிறிஸ்டிக்கு கியூட் அப்ளை பண்ணி அந்த கிறிஸ்டியில் நல்ல மார்க் வாங்கி நீங்கள் மாஸ் மீடியா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பெயிண்டிங்கில் கியூட் எக்ஸாமில் ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எழுதி அப்ளை பண்ணி இந்த பெயிண்டிங் பிவிஏ இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அடுத்து பிடெக் இன்ஜினியரிங், மொத்தம் 4 இன்ஜினியரிங் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலே பார்த்துடலாம். சரியா. இப்போது நீங்கள் பிஎஸ்சி ஓகே. இப்போ டெக்னாலஜிக்கல், இப்போ வந்து சயின்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது, சயின்ஸ் இது கிடையாது, இன்ஜினியரிங் கிடையாது, சயின்ஸ் ஃபஸ்ட்டு. பிஎஸ்சி சயின்ஸு இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு 12th உங்களுக்கு தெரியும் நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். ஸோ பிஎஸ்சி சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டையும் 2லேயும் கியூட் எக்ஸாம் எழுதணும். இதை தவிர்த்து இன்னொரு பேப்பரில் எழுதணும், மொத்தம் 3 பேப்பரில் எழுதணும். ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயம். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எழுதிக்கலாம், இல்லையா கெமிஸ்ட்ரியில் எழுதிக்கலாம், இல்லையா பயாலஜி, இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸ். அடுத்து பிடெக் ரொம்ப முக்கியமானது கவனிங்க. இதில் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் இருக்கணும் 12th. அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்க முடியும். இசிஇ சிஎஸ்சி சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்க முடியும், சிஎஸ்சி. இதுக்கு நீங்கள் மேத்ஸு, ஃபிசிக்ஸு இது 2லேயும் கட்டாயமாக கியூட் எக்ஸாம் எழுதணும். இது இல்லாமல் இன்னொரு சப்ஜெக்ட் எழுதணும். அந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கலாம், ஒன்று கெமிஸ்ட்ரி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து பிடெக்கில் மிக மிக காம்படிட்டிவ் இருக்கக்கூடிய கோர்ஸ் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதிகமாக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் போகணுன்னா கியூட் எக்ஸாமில், அதாவது 12th உங்களுக்கு என்னென்ன இருக்கணும், மேக்ஸு கட்டாய படமாக இருக்கணும், நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். 2வது விஷயம், நீங்கள் கியூட் எக்ஸாம் மேக்ஸில் எழுதணும், ஃபிசிக்ஸில் எழுதணும், இன்னொரு சப்ஜெக்ட் எழுதணும். அந்த இன்னொன்று உங்கள் விருப்பம் தான், ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கட்டாயம். மீதி ஒன்று மட்டும் உங்கள் சாய்ஸ். சார் எனக்கு கெமிஸ்ட்ரி வராது, பயாலஜி போட்டுக்கோ, பயாலஜி வராதுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுக்கோ. அப்போது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணு, இல்லையா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணு. 1000 ரூபா கொடுத்து 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம், இல்லைனா பயாலஜி. அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸில் பின்னாடி ஃப்யூச்சரில் அதிகமாக வரவேற்கத்தக்கக்கூடிய கோர்ஸாக இது இருக்கும். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முக்கியமான கோர்ஸ். இதுக்கும் நீங்கள்
பாட்டனி சுவாலஜி படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க 12th. சயின்ஸ் குரூப் இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 3 கட்டாயமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இதுக்கும் நீங்கள் எழுத வேண்டிய கியூட் எக்ஸாம் என்னென்ன? மேக்ஸு, கெமிஸ்ட்ரி கட்டாயம். அடுத்து ஃபிசிக்ஸு. பார்த்தீங்களா, 3மே கட்டாயப்படுத்திட்டாங்க. அதாவது இங்கே வந்து இப்படி மாதிரி இருக்குது. மேத்தமெட்டிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கட்டாயம். மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட்டாயம். எதுக்கு? பிடெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு. அடுத்து 3வது சப்ஜெக்ட்டு ஆப்ஷன். நீங்கள் ஃபிசிக்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக பயாலஜி எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அப்போ கட்டாயமாக 2 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதணும். என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட் எழுதணும். 3வது சப்ஜெக்ட் ஆப்ஷன். ஃபிசிக்ஸோ, பயாலஜியோ, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸோ எடுத்துக்கலாம். இது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில். அதுக்கடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டணும், இது இப்போதைக்கு வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த காலேஜுக்கு போவோம். இது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம பேசிக் கோர்ஸ்லாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னா இங்கே 3 வருஷம் படித்தா போதும். இதை நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் மேக்ஸில் மட்டும், இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் மேக்ஸில் மட்டும் அக்யூட் எக்ஸாம் எழுதுனா போதுமானது. டொமைன் சப்ஜெக்ட் மேக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் 12th உங்களுக்கு மேக்ஸ் இருந்திருக்கணும், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்திருக்கணும், சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். இது படிக்கிறதா இருந்தால் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக மார்க் வாங்கியிருக்கணும். அதே கியூட் எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 எக்ஸாமும் கியூட்டில் எழுதுனா தான் உங்களுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கிடைக்கும். என்ன கொடுமைன்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதா இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் 1 மட்டும் கியூட் எக்ஸாம் எழுதுனா போதுமா? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறதா இருந்தால் காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3லுமே எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ணியிருக்கணுமா. அடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மேலே ஃபிசிக்ஸ் பார்த்தோம், இப்போ கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3லையுமே இதுலேயும் அப்ளை பண்ணி மார்க்கு வாங்கியிருக்கணுமா. அடுத்து பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு. இதில் ஃபிசிக்ஸு இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா பயாலஜி, அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எழுதுனா போதுன்ட்டாங்க. ஒன்று ஃபிசிக்ஸ் எழுதுங்க, இல்லை கெமிஸ்ட்ரி எழுதுங்க, இல்லைனா பயாலஜி, இல்லைனா பயாலஜிக்கல் ஸ்டடி, இல்லைனா பயோடெக்னாலஜி இப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியான ஒன்றை பார்த்துக்கோங்க. அடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் எழுதுனா போதும், சரியா? இல்லைனா மேத்தமெட்டிக்ஸில் எழுதலாம். ஸோ நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஈஸியாக இருக்கும், அதில் எழுதிக்கலாம். அடுத்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பயாலஜியில் மட்டும் எக்ஸாம் எழுதுனா போதும், சரியா? இல்லைனா பயாலஜிக்கல் ஸ்டடீஸு, பயோடெக்னாலஜி என்னமோ இருக்க தேவையில்லை. அடுத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதில் நீங்கள் 3 பேப்பரில் எக்ஸாம் எழுதணும். 3 டொமைன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி கோர் பேப்பரில் எழுதணும். அக்ரிகல்ச்சர் இந்த காலேஜில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க, வேறு எங்கேயுமே அக்ரிகல்ச்சரே கிடையாது. காம்படிஷன் அதிகமாக இருக்கும். எங்கள் காந்திகிராமில் மட்டும்தான் இருக்குது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். கவனிங்க, ஃபஸ்ட்டு பயாலஜி கம்பல்சரி, சரியா? 2வது ஃபிசிக்ஸ், 3வது கெமிஸ்ட்ரி. இது 3லையும் மொத்தமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணால் அந்த ஸ்கோர் கார்டு வச்சு தான் அக்ரிகல்ச்சர் சீட் கொடுப்பாங்க, ரைட்? அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம், கீழே போகலாம். பிஏ எக்கனாமிக்ஸ். இதுக்கு நீங்கள் எக்கனாமிக்ஸ் மட்டும் எக்ஸாம் எழுதினா போதும். இல்லைனா ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் எழுதலாம், சரியா? எழுதலாம். பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எது வேணால் எழுதலாம், மேத்தமெட்டிக்ஸில் எழுதலாம். நமக்கு அதெல்லாம் கஷ்டம், எக்கனாமிக்ஸில் எழுதிக்கலாம். அடுத்து பிகாம். பிகாமில் இங்கே ஜென்ரல் கிடையாது, சிஎம் கிடையாது, இது கோஆப்ரேஷன். அப்போ பிகாம் கோஆப்ரேஷன் நீங்கள் படிக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க, சரியா? வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க. அடுத்து பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். சூப்பர் கோர்ஸு, வேல்யூ கோர்ஸ். இந்த கோர்ஸு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பாகவும் இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பிபிஏ வேணுமா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணுமா, நீங்கள் கியூட் எக்ஸாமில் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் எழுதுனா போதும், மற்ற இதெல்லாம் தேவையில்லை, சரியா? ஆனால் ஃபுல்லாக மேத்ஸ் தான் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மாதிரி 4 இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடையாது, ஒன்றே ஒன்று தான். அது என்னென்னு கேட்டால் சிவில் இன்ஜினியர். சரி, இப்போது இந்த சிவில் இன்ஜினியருக்கு என்ன இது கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன்? நீங்கள் 10th அதாவது 12th மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3மே உங்களுடைய பாடமாக இருக்கணுமா? கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, அது பிரச்சனை இல்லை. சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும் சொல்லிட்டாங்க.
அடுத்து நீங்கள் 3 சப்ஜெக்டில் கியூட் எக்ஸாம் எழுதணும். ஒன்று ஃபிசிக்ஸ், 2வது மேத்ஸ், 3வது கெமிஸ்ட்ரி. சரி, அடுத்து பிஏ எம்ஏ 5 வருஷ கோர்ஸு. இப்போ நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்கன்னா 5 வருஷம் படிப்பீங்க. 5 வருஷத்தில் உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி சேர்த்து வந்துடும், எம்ஏவாக வந்துடும். இதுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தான் கியூட் எக்ஸாமில் எழுதணும். அடுத்து இது 5 வருஷம் கோர்ஸ் பிஏஎம்ஏ சோசியாலஜி. நம்ம அங்கே சோசியாலஜி 4 வருஷம் படித்தோம், வெறும் பிஏ ஹானர் சோசியாலஜின்னு கொடுத்தாங்க. இங்கே எம்ஏ கூட சேர்ந்து வருது 5 வருஷத்தில். இதுக்கு நீங்கள் சோசியாலஜி படிக்கணும், இல்லாட்டி ஆந்த்ரோபாலஜி, இல்லைனா எக்கனாமிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதுமானது. எக்கனாமிக்ஸ் இல்லைனா கிஸ்ட்ரி, இது 2ல் ஒன்றை படிச்சுக்கோங்க. இல்லைனா ஆப்டிடியூட் டெஸ்ட் படித்து இது 3ல் ஒன்றை படித்து நீங்கள் 5 இயர்ஸ் சோசியாலஜி படிச்சுக்கலாம். அடுத்து பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் டிசைன். இந்த கோர்ஸு வேறு எங்கேயுமே மேக்ஸிமம் இல்லை, கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல இருக்குது. சரி, இந்த டெக்ஸ்டைல் அண்ட் டிசைன், ஃபேஷன் டிசைன் படிக்க நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படித்தா போதும். நீங்கள் வந்து 12th சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். 12th சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும் சொல்லியிருக்காங்களா? சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் கொடுத்துட்டாங்க. நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். ஆர்ட்ஸ் குரூப் வந்து ஃபேஷன் டிசைன் படிக்க முடியாது. சரி, ஸோ 12th நீங்கள் ஃபிசிக்ஸ் கியூட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரி மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன செய்யணும், கியூட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியாக இருந்தால் அதை அப்ளை பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி பிடிக்கும்னா அதை மட்டும் கூட அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸ் தான் வரும்னா அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் வரும்னா அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதில் வைக்கிற ஸ்கோரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்டைல் அண்டு ஃபேஷன் டிசைன் போகலாம். இல்லை 4 சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, 4மே எழுதுங்க. எதில் மார்க் அதிகமாக வருதோ அந்த ஸ்கோர் கார்டை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஎஸ்சி ஜுவாலஜி. இந்த ஜுவாலஜிக்கு நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக தான் இருக்கணும், சரியா? அதே மாதிரி 2 பாடத்தில் கட்டாயமாக கியூட் எக்ஸாம் எழுதணும். ஒன்று ஃபிசிக்ஸ், இன்னொன்று கெமிஸ்ட்ரி. அடுத்து பிஏ டெமோகிராஃபி அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். இதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா எக்கனாமிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, இல்லைனா ஆப்டிடியூட் டெஸ்ட் படிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து 12th எந்த இது வேணாலும் படிச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போது நம்ம இந்த யூனிவர்சிட்டி பார்த்துட்டோம். இவ்வளோ கோர்ஸ் தான்ப்பா காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அடுத்து நாம் லாஸ்ட்டாக ஒரு யூனிவர்சிட்டி பார்க்க போகிறோம். இதுதான் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் ஒரு மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்குது இந்த யூனிவர்சிட்டியை. இதில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஹானர் டிகிரி தான். இங்கே எல்லாமே 4 இயர் பிஎஸ்சி, சரியா? கெமிஸ்ட்ரி, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறதா இருந்தால் கியூட்டில் என்னென்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக போட்டாங்க, நான் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் கியூட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதோடு சேர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் கியூட் எக்ஸாமில் எழுதிக்கலாம். ஆனால் 3 பேப்பர், 3 டொமைன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். இவங்க எல்லாத்துக்குமே 3 பேப்பர் செக் வச்ச மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு. சயின்ஸ் குரூப்புலாம் அப்படி தான். கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி எழுதணும், ஃபிசிக்ஸ் எழுதணும், அதோடு சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச பயாலஜியோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க, சரியா? எனி ஒன் சப்ஜெக்ட் ஃப்ரம் தி கியூட் எக்ஸாம். டொமைன் சப்ஜெக்ட்லப்பா, லாங்குவேஜில் கிடையாது. அடுத்து இங்கே பார்த்துக்கோங்க, இவங்களும் லாங்குவேஜ் கேட்கல. காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியும் லாங்குவேஜ் கேட்கல. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி லாங்குவேஜ் கேட்கல. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, சரியா? ஆனால் இதே நீங்கள் தமிழ்நாடை தாண்டி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. தமிழ் எடுக்காட்டியும் பரவாயில்ல, இங்கிலீஷ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சரி, இப்போது 4 இயர்க்கான டிகிரி பயோடெக்னாலஜி படிக்க போகிறீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது ரெண்டும் கட்டாயமாக எழுதணும். இதை சேர்த்து ஏதாவது ஒன்று ஃபிசிக்ஸு, சிஎஸ்சி ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். மொத்தம் 3 சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து 4 இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு. இதில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இது 2லேயும் கண்டிப்பாக கியூட் எக்ஸாம் எழுதணும். இதை தாண்டி சிஎஸ்சிலையோ பயாலஜிலையோ உங்களுக்கு வேறு பிடிச்ச சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரிலையோ எழுதிக்கலாம். மொத்தம் 3 பேப்பர். அடுத்து ஃபிசிக்ஸ் 4 இயர். இந்த ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயமாக எழுதணும். இதை தாண்டி வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரியோ, சிஎஸ்ஓ, பயாலஜியோ நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பிஏ எக்கனாமிக்ஸு. பிஏ எக்கனாமிக்ஸு பயங்கரமான ஒரு பிரச்சனை. இங்கே நீங்கள் 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ்க்கு இங்கே சீட்டு வாங்கணுன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வந்தால் தரமாட்டாங்களாம். ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் தருவாங்களாம். ஒருவேளை நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இல்லை திண்டுக்கல் காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக் 11th 12th புக்கை படித்து கியூட் எக்ஸாம் எழுதி போயிருங்க. இல்லை நான் வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் படிக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் போடணும்.
ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் அவங்க எக்கனாமிக்ஸ் கொடுப்பாங்களாம். சரியா? அடுத்து பிபிஎம் மியூசிக் இங்கே மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. மியூசிக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ஏதாவது 3 சப்ஜெக்ட்டு நீங்கள் படித்தா போதுன்றாங்க. அந்த 3ல் 2 லாங்குவேஜாக்குள்ளே இருக்கலாம், இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. 2 லாங்குவேஜ், 1 டொமைன் பேப்பரு, தமிழ் இங்கிலீஷு அப்படி வச்சுக்கிறீங்களா? இல்லையா இங்கிலீஷ் வராதுன்னா தமிழ் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கோர் பேப்பர் எக்கனாமிக் அக்கௌண்டன்சி ஹிஸ்ட்ரி, இல்லையா இல்லாட்டி எக்கனாமிக் அக்கௌண்டன்சி தமிழ் சேர்த்து 3000, இல்லைனா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை பயாலஜி சிஎஸ், இதில் தமிழ் இங்கிலீஷ்லாம் சேர்த்து ஏதாவது 3 பேப்பர் எழுதுனா உங்களுக்கு வந்து மியூசிக்கில் சீட் கொடுத்துருவாங்களாம். சரியா? இவங்க வந்து 12th எது வேணாலும் படிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, இது முடிச்சு இவ்வளோதான் இப்போ கோர்ஸு. அங்கே இருக்கிற கோர்ஸே மொத்தம் 6 கோர்ஸ் தான் இருக்குது. அடுத்து இந்த யூனிவர்சிட்டி கூட இன்னொரு ஆள் டைப்பில் இருக்கான். அவன் யாருன்னு கேட்டால் இங்கே பாருங்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர். இந்த இன்ஸ்டிடியூட் புதுசாக இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கான். இவங்களும் தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, திருவாரூர் தஞ்சாவூர் பக்கத்தில் மேலே பார்த்தோம்ல, 6 கோர்சஸ். இந்த 6 கோர்ஸோடு சேர்ந்து அவங்க டெஸ்ட்டை வச்சு இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, சீட்டை ஃபில் பண்ணுறாங்க இவங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7, 8, 9, 10 4 கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 4 கோர்ஸ்க்கு க்யூட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. க்யூட்டை மிஸ் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. இங்கே நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துலேயுமே க்யூட்டில் மட்டும்தான் எடுப்பாங்க. ஒருவேளை சீட் எக்ஸ்ட்ரா இருந்தால் டைரெக்டாகவும் அட்மிஷன் கொடுப்பாங்க. போன வட்டம் தமிழில் கொஞ்சம் ஃபில் ஆகலைன்னு டைரெக்டாக அட்மிஷன் போட்டாங்க. இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் ஃபில் ஆகலைன்னு சொல்லி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக அட்மிஷன் போட்டாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. சரி, இப்போ நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் படிக்கணுமா, ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். இங்கே பாருங்கள், இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் தான் எழுத முடியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு ஈக்குவலண்ட் எனி ஸ்ட்ரீம். ஓகே, இது எனி ஸ்ட்ரீம். சரிப்பா. இப்போது பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் க்யூட்டில் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ணி எழுதினா போதும். 3 பேப்பரில் அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அடுத்து பிபிஏல டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், அடுத்து பிஎஸ்சியில் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன். இந்த 2 கோர்ஸுக்கும் நீங்கள் 12th சயின்ஸாகவும் இருக்கலாம், ஆர்ட்ஸ் குரூப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் எது எடுத்தாலும் இந்த 2 இது எழுதிக்கிறலாம். இது 2க்கு நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் தான் எழுத முடியும். இந்த 4க்குமே இது மட்டும் தான் எழுத முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதணும், எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து உங்களுடைய கோர் பேப்பர் சூஸ் பண்ணணும், டொமைன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே இதை கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் இதை கவர் பண்ணாத விஷயம் ஃபீஸ் மட்டும்தான். எல்லா டீட்டெயிலும் ஃபீஸ் டீட்டெயிலாம் இருக்குது. எப்படி அட்மிஷன் போடணும் எல்லா A to Z எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அப்ளை பண்ணுற வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ பணம் உங்கள் கையில் வேணும், இல்லை பணத்துக்காக வேறு என்னென்ன பண்ணலாம், சரி நம்ம எப்படி இந்த யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறது, இப்படி எல்லா டீட்டெயிலுமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ 4ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள். நாம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். எப்படி படிக்கணும், கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் இதுக்கு குயிசஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நிறையா குயிசஸ்லாம் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். எதுக்குமே கவலைப்பட வேணாம். பப்ளிக் எக்ஸாமை முடித்த உடனே படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.